ஏமாத்திட்டு ஓடி போறான், திருடுறான், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கெல்லாம் எவனாலையுமே சுட்டு பிடிக்க முடியலையா. கல்லு இறக்குனதுக்காக தென்காசி மாவட்டத்துல ஒருத்தனை சுட்டு பிடிச்சிருக்காங்க. அந்த ஆள் என்ன பாவம் பண்ண, கல்லு தாண்டா இறக்கணும், இதுக்குதான் படிங்கடா சொல்றது. நம்ம உண்மையை சொல்லணும்னா சீமானா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாச்சு அறிவோட சுத்துங்கடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க எனக்கே தெரியல. ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக மக்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கல்லு, அதுக்கு பனைமரத்துல இருந்து கல் இறக்குனதுக்காக ஒருத்தனை சுட்டு பிடிக்கிறது அப்படின்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இல்ல, யோசிச்சு பாருங்க. அதுவும் சிங்கம் படம் சூர்யா நினைச்சிட்டாரா இல்ல ஏதாச்சும் படத்துல இருந்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி நான் போலீஸ்டா, நான் சுட்டு பிடி பண்றா, நீ இதை பண்ணானா அப்படின்ற மாதிரி இசக்கி ராஜா அப்படின்றவர் ஒருத்தரை சுட்டு பிடிச்சிருக்காரு. அண்ட் அவர் சுட்டதுனால அவர் தற்காப்புக்காக ஏதோ கட்டை எடுத்து அடிக்கவும் இவர் கீழே விழுந்து மண்டை விழுந்து 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு போலீஸ் இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இசக்கி ராஜா அப்படின்றவர் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசி நீ இறக்குனா நான் சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். இதுக்கெல்லாம் என்ன பதில் பேசுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா நாடு ரொம்ப நாசமா போயிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?